மேலும் 2 பொய் வழக்கு கஞ்சா வைத்திருப்பதாக தற்பொழுது மேலும் 2 பொய் வழக்குகளை சுமர்த்தப்பட்டுள்ளதா சவுக்கு சங்கர் மீது என்ற தகவல் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக வெடித்திருக்கிறது. நேற்று முன்தினம் அதிகாலை 3:30 மணி அளவில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் தற்பொழுது வரை சிறையில் தான் இருக்கிறார். பல்வேறு கேள்விகளும் சவுக்கு சங்கர் அவர்களிடம் கேட்கப்பட்ட நிலையில் தேனியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கர் அவர்கள் 3:30 மணி அளவில் எதிர்பாராத திருப்பமாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சரி, கைது நடவடிக்கை எதற்காக என்று நாம் பார்க்கும் பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக பெண் காவல்துறை அதிகாரிகளை மற்றும் தவறுதலாக பேசியதன் காரணமாகத்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்களும் வெளியானது. ஆனால் இன்று திடீர் திருப்பமாக சவுக்கு சங்கர் மற்றும் அவரது உதவியாளர் ஓட்டுநர் போன்றவர்கள் கஞ்சாவை வைத்திருந்ததாகவும் புதிய 2 வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தூண்டுதல் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் புதிய கட்சி ஒன்றை தொடங்குவதாக தற்பொழுது விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வந்தன. அது மட்டுமல்ல, சவுக்கு சங்கர் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் புதிய நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளார். அதை பற்றியான தகவல்களை 3 நாட்களாக தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தார். இதனால் சிறு சிறு வியாபாரங்கள் பாதிக்கப்படுவதாகவும், அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வரக்கூடிய நிறுவனம் தண்ணீர் நிறுவனம் என்ற ஒரு பெயரை கொண்ட ஒரு நிறுவனமாக தற்பொழுது வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தினால் அனைத்து தண்ணீர் விநியோகம் செய்யக்கூடிய சிறு சிறு நிறுவனங்களின் லைசன்ஸ்கள் ரத்து செய்யப்பட்டு இவர்களது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு நிறுவனமும் இவர்களுக்கு போட்டியாக இருக்கக்கூடாது என்பதற்காக லைசன்ஸ் அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு இவர்களது ப்ராடக்டை விற்பனை செய்வதற்கான ஏஜெண்டுகளாக மாற்றியிருப்பதாக தற்பொழுது செய்திகளை சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இதன் காரணமாகத்தான் தற்பொழுது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும், மக்கள் மத்தியில் அனைத்தையும் யோசிக்காமல் இருப்பதற்காக பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக அந்தர்பல்டியும் தற்பொழுது எடுத்திருக்கிறார்கள் காவல்துறையினர் என்றே நாம் கூறலாம். தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று மாலை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொழுது சில பெண்களை பணத்தை கொடுத்து செருப்பால் அடித்த காட்சிகளையும் நாம் பார்த்திருப்போம். இவர்கள் திமுகவின் கைக்கூலிகள் என்றும் சவுக்கு சங்கர் மீடியாவில் இருந்து ஆதாரத்துடன் வீடியோவை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக துர்கா ஸ்டாலினை காப்பாற்ற வேண்டும், இந்த நிறுவனம் சிறு நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக சிறிய தீப்பொறியாக கிளம்பும் பொழுதே சவுக்கு சங்கர் அவர்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், அவர் மீது பொய் வழக்குகளை சுமர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 5 முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வகிப்பதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் திமுகவின் உதவியுடன் செய்திருப்பதாகவும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கைது நடவடிக்கை சரியா? துர்கா ஸ்டாலின் அவர்களது பேச்சை எடுத்தாலே கைது நடவடிக்கை மேற்கொள்வது சரியா? இது திமுகவின் ஆட்சி நியாயமான முறையில் தான் நடைபெறுகிறதா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.